வெல்கம் டு அனிமே எலிவேஷன் தி லெஜெண்ட் ஆஃப் அசுரா தி வெனம் டிராகன். இப்போ அவங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நாள் நைட்டு ஒரு மலை பிரதேசம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளியே வர்றாரு. இதை நான் ஒரு வழியா எல்டர்கிட்ட போய் சொல்லும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கீழே விழுந்துடுறான். பார்த்தீங்கன்னா அவன் மண்டை ஃபுல்லாக பாயசம் தான் ஏறிடுறது. இது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிபீட், ஒரு பூரான் தான் அவனை கடிச்சிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான பாயசம் வருது. அவன் பூரானெல்லாம் வெளியே வருது. அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்து போயிட்டு இருக்கிறான். இந்த பூரான் தான் அவனை கடிச்சு அந்த இடத்துல சாவடிச்சிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது அவன் வீட்டில் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவும் அந்த பூரான் வந்து அந்த பாயசனை பரப்பி விட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் பையனை தான் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் அம்மா அம்மா ஏதோ ஸ்மெல்லாக இருக்குதும்மா, அம்மா என்னால் மூச்சு விட முடியல, அம்மா அம்மான்னு கூப்பிட்றான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவனுக்கு முன்னாடியே அந்த பூரா நல்லா கடிப்பட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வாய் ஃபுல்லாக நுரம் வச்சுட்டு பேச முடியாமல் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஜெங்கியாங் ஜெக்கியாங் இங்கேருந்து ஓடிடு அப்படி சொல்கிறாங்க. உடனே அவன் கதறான், அம்மா 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 அப்படின்னு சொல்லி. டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் விஷம் ஏறி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே போயிடான். அட 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 என்னால் மூச்சு விட முடியல, இந்த பாய்சன் இது இது ரொம்ப இது ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கதறான். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமீட் தான் வெளியே வருது. என்ன என்ன இது வந்து சென்டிமீடா, இது இது ஏன் இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பயப்படுறான். அந்த சென்டிமீட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோவை நோக்கி வருது. இது இது என் மேலே ஏறுது. ஹீரோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. அந்த பூரான் பார்த்தீங்கன்னா ஏறி வந்து அப்படியே ஹீரோட கயிற்றுல ஒரே கடி, அவ்வளோதான் அவன் மண்டைக்கு ஏறுது அந்த விஷம். ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வலி தாங்க முடியல, அப்படியே கதறான், அம்மா அம்மா சிவமி என்னை காப்பாற்ற சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. இப்போ அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அட என்ன அம்மா அம்மா சொல்லிட்டு அழுகுறான். இப்போ அவனுக்கு அந்த பூரான் கடிச்சது ஒரு பக்கம், அந்த விஷம் ஏறி வலிக்குது இன்னொரு பக்கம், இது வேற பார்த்தான்னு சொல்லி அவங்க அம்மா வேறு செத்து போயிட்டாங்க. நான் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறான். அந்த பூரான் பார்த்தீங்கன்னா உடம்புல அப்படியே ஏறிட்டே இருக்கு. இது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூரான் தானே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பூரானை அப்படியே கடிக்கிறான். சாவு சாவு, நீ என்ன கடிக்கிறியா, நான் உன்னை கடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த எல்லா புறானையும் சாவு சாவு சாவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு சாப்பிட்றான். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் வராது, ஹீரோ அவங்க தாத்தா. ஜெக்யாங் ஜெக்யாங் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா புறானையும் கடிச்சு அப்படியே துப்பி வச்சுக்கிறான். அவர் பார்க்குறாரு, என்ன என்ன இது, அது டேமிட், யார் இது மாரியான ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயத்த செய்யறது யாரு அப்படி சொல்றாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல வாங்கி போயிட்டான். ஜெக்யாங் உனக்கு ஒன்றும் ஆகலையே, உன் வாயை தோற, இந்தா இந்த மருந்து சாப்பிடு, இதை சாப்பிட்டனா உனக்கு ஒன்றும் ஆகாது ஜெக்யாங் அப்படி சொல்லி கத்துறாரு. பொறுமையாக உன் வாயை தோற, நீ இதை சாப்பிட்டனா உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, உன் பாய்சனெல்லாம் பார்த்தீங்கன்னா இது க்யூர் ஆகும் அப்படி சொல்லுங்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான், நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து அவன்கிட்ட குத்தனா அது வேஸ்ட்டு தான், நீ ஏன் வந்து அவ்வளோ ப்ரீசியஸான மருந்து அவன்கிட்ட தர அப்படின்னு சொல்கிறாரு. இவன் ஒன்றும் யாரும் திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான், நீ வந்து முதல்ல என் பேச்சு கேட்டிருந்தனா இப்போ உன்னுடைய ஃபேமிலி இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன் ஃபேமிலி செத்ததுக்கு காரணமே நீ தான். இப்போது இதை நினச்சி நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவன் யாருன்னா இவன் தான் வாங்லியோ, பாய்சன் டெக்டோட ஒரு எல்டர். அதுக்கு அந்த தாத்தா தான் சொல்கிறாரு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டனில் ஒரு 300 வருஷமாக இந்த மெடிசன் ஃபேக்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ளவர் வேலி எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பாய்சன் சிஸ்ட்டு கீழே வராது அப்படி சொல்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், என்ன என்ன சொல்கிற நீ, சர்வேல் பண்ணனா இப்படி தான் வந்து நீங்கள் சேர்ந்துக்கணும், இல்லை நீங்கள்லாம் செத்து போயிடுவீங்க, உங்களுடைய மருத்துவ குணத்தை மட்டும் நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள்லாம் செத்து போயிட்டுக்கு அப்புறம் ஒன்றுமே ஆகாது அப்படி சொல்கிறான். என்னடா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் கத்துறாரு. வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கீழே வந்து எங்களை வேலை செய்ய சொல்கிறியா, அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு பாய்சன் செக்ட், அதோடைய மோட்டலும் எங்களா மாதிரியான ஒரு மெடிசன் செக்ட், அதோடைய மோட்டலும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு, எங்களா மாதிரியான ஒரு மெடிசன் செக்ட் அதோடைய மோட்டலும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு, நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ முடியும், உங்களா மாதிரி மனுஷங்களை கொள்றவங்களுக்கும் எங்களா மாதிரி மனுஷனை காப்பாற்றுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குடா அப்படி சொல்லி கத்துறாரு. அது ஒன்றே அவன் சொல்கிறான், நீங்கள் முதல்லயே நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து இந்த பாய்சன் ஃபேக்ட்ரின் கீழே நீங்கள் சரண்டர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாக வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு தெரியுமா, உன்னுடைய மகன் அதுக்கப்புறம் உன்னுடைய பேரனோட ரூமில் இதை விட்டதே நான் தான். நீ சீக்கிரமாக அங்கேருந்து வெளியே வா, இல்லைனா உன் பையன் செத்துருவான் அப்படின்னு சொல்கிறான் வில்லத்தனமாக. நான் பார்த்தா சமசாக்கா, என்ன என்ன சொல்கிற, நீ ஏன் இது மாதிரி பண்ணுற அப்படி சொல்லிட்டு பார்த்தா செவன் காண்டா வர்றாரு. அவன் சொல்கிறான், இது வந்து நார்மலான சென்டிபீட் கிடையாது, அதுதான் தி 5 கொலாய்டு சென்டிபீட் அப்படி சொல்கிறான். உடனே அவனுக்கு சீரியஸாக, தாத்தாக்கு என்ன 5 கொலாய்டு சென்டிபீட்டா, அது ஏன் இந்த வகையான ஒரு சென்டிபீட்டாக இருக்கணும், ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப டாக்ஸிக்கான சென்டிபீட்னா அது இந்த 5 கொலாய்டு சென்டிபீட் தான். இதை வேற இவன் கடிச்சு வச்சிருக்குது, இப்போ என்னால் இவனை குணப்படுத்த கூட முடியாது அப்படி சொல்கிறான். ஹீரோ பார்த்து கதறான், நீ உள்ளவே இருக்காத, உன் சன் பார்த்தியா அப்படி துடிச்சு சாவத்தை நீ பார்க்கணுமா என்ன, வெளியே வந்துடு, நான் நிம்மதியான சாவு உனக்கும்
உன் பேரனுக்கும் தரேன், வெளியே வா அப்படின்னு கூப்பிட்றான். அந்த தாத்தாவை பார்த்தீங்கன்னா அவன் பேரனை தூக்கி வெளியே வராரு. நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்குறாரு. உடனே ஜாங்கியாங் பார்த்தீங்கன்னா இருமுறான். ஜாங்கியாங் ஜாங்கியாங் கண்ணை திறந்து பாரு. அவன் பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஃபா என்னால் என்னால் முடியல அப்படி சொல்கிறான். ஓஹோ இவனை பாரேன், உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 கொலாய்டு சென்டிபீட் இது கடிச்சா இவனால் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோடு இருக்க முடியுது. அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா கத்துறாரு, ஜாங்கியாங் எந்திரு எந்திரு அப்படி சொல்லி. அவன் பார்த்தீங்கன்னா போய் அவன் காலில் உயிரான். அவன் காலை பிடிச்சி கழிச்சிடான். உடனே அவன் சொல்கிறான், ஓஹோ இவனை பாருங்களேன், இவன் உயிருக்கு எப்படி போராடுறான்னு சொல்லி. இவங்க தாத்தாவோட இவனுக்கு உயிர் மேலே ரொம்ப ஆசை இருக்குது போல, அதனால தான் என் காலை பிடிச்சி கெஞ்சுறான். ஆனால் தம்பி என்னை மன்னிச்சுக்கப்பா, ஏன்னா இது 5 கொலா சென்டிபீட், இதுக்கு பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கு என்கிட்ட மெடிசனே கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வேறு லேட் ஆகி போயிடுச்சு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்தா ஷாக் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த 5 கொலா சென்டிபீட்டோட அந்த ஸ்கேல் எடுத்து அவன் காலிலே ஒரே குத்து. அவன் கதறான், என்ன இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 கொலா சென்டிபீட்டோட ஸ்கேல் எடுத்து என் காலில் குத்திட்டான் அப்படி சொல்லிட்டு. உடனே பார்த்தீங்கன்னா சரி காண்டாகி ஓங்கி ஒரு அடிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவை குறுக்க புகுந்து அந்த அடி அவர் வாங்கிக்கினாரு. அடாச்சா இந்த விஷம் பார்த்தீங்கன்னா என் காலுக்கு ஏறுது அப்படி சொல்கிறான். உடனே அங்குறவங்களாம் எல்டர் எல்டர் உங்களுக்கு ஒன்றும் அவளை எங்கே தர்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஏறுது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுக்கிறான். உடனே அவன் பக்கத்தில் டேய் உன் சோடை குடுறா அப்படிங்கிறான். உடனே அவன் சார் சார் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்கிறான். டேய் சீக்கிரமாக பேசாத, உன் சோடை வச்சு என் லெக்கை வெட்டுறா அப்படி சொல்கிறான். சார் என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது உங்கள் கால் அப்படி சொல்கிறான். டேய் முட்டா பையில சீக்கிரம் பண்ணுறா, இல்லைனா என் உயிருக்கு வந்து ஆபத்தாயிடும். இந்த விஷம் வந்து பார்த்தீங்கன்னா என் மண்டைக்கு ஏறி நான் செத்து போயிட்டேன்டா, சீக்கிரம் குடுறா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வாடு வாங்கி ஓங்கி ஒரே வெட்டு. அவன் கால் பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டா போகுது. அவன் பார்த்தீங்கன்னா அப்படி கதறான் அப்படி சொல்லி. இந்த எல்டர் வேங் நான் என்னுடைய காலையே இந்த குட்டி பையன் எடுத்துட்டானா, அவனை அவனை சும்மா விட மாட்டான் அப்படி சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவன் அந்த இடத்துல தப்பிச்சு ஓட்டுக்கிறான். அவன் பார்த்தியா செம்ம டென்ஷனாகி கத்துறான். டேய் என்னடா பண்ணுறீங்க, போய் சீக்கிரமாக அவங்க எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி என்கிட்ட எடுத்துன்னு வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே அவனுங்கெல்லாம் தேடினுக்கிறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குகையில் கட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா அந்த பேரனை வந்து முன்னாடி வச்சுட்டு சொல்லினுக்கிறாரு, ஜங்குயாங் ஜங்குயாங் அவனுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படி சொல்கிறாரு. அவன் பார்த்தீங்கன்னா இருமுறான் அப்படி சொல்லிட்டு இரும்பிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வாந்தி எடுக்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் அந்த சென்டிமீட்டர் கட்சால பாதி அப்படியே மீங்கி சாப்பிட்டுக்கிறான் போல. அந்த சென்டிமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே துப்புறான். அதை பார்க்குறாரு, இது இது பார்த்தீங்கன்னா 5 கொல்லா சென்டிமீட்டரோட ஸ்கேல் ஆச்சு, இதே இவன் கடிச்சு சாப்பிட்டானா அப்படி பார்த்தா செம ஷாக் ஆகுறாரு. இவன் இன்னமும் உயிரோடு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வெனமஸ் கிரியேச்சரோட பாய்சன்லேருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு அந்த பாய்சனுடைய கோரு, அப்படி இல்லைன்னா அதோடைய சோல் கிறிஸ்டல், அப்படி இல்லைன்னா அந்த வெனமஸ் கிரியேச்சர் அது அந்த பாய்சனை கிரியேட் பண்ணுற அந்த உறுப்பு, அதை நம்ம சாப்பிட்ணும். அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கோடியில் ஒருத்தருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அபூர்வமான உடம்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த பாய்சன்லேருந்து அவங்களுக்கு குணப்படுத்துகிற சக்தியை தரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவன் அதோட தான் பிறந்துக்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு. ஜாங்கயாங் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிச்சு உயிரோட வாழணும் அப்படி சொல்லி. உடைய ஃப்யூச்சர் இந்த இடத்துலேயே முடியக்கூடாது சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் தாத்தா செத்து போயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான் அந்த கொகையை. எல்டர் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கூப்பிட்றான். அந்த எல்டர் உடனே வரான். என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அவனே சொல்கிறான், இந்த கேரட்டு எப்போ செத்து போயிடுச்சு, ஆனால் இந்த குட்டி பையன் இன்னமும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கான் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னு இருமி இருக்கிறான். என்ன இவன் இன்னமும் உயிரோடு இருக்கிறானா, இவன் கதை இன்னைக்கே காலி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சரி டென்ஷனாக வரான் ஹீரோவை பார்த்து. இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்லே என்ன இது என்ன இது, ஓ நீ ஒரு வேலையை முடிச்சுட்டியா, என்ன என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கதறான். நாடான பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி போட்டு வச்சுக்கிறான் அந்த வேங்கு. என்ன யார் நீ, நான் என்ன பண்ணுறேன் நீ என்ன வச்சு அப்படி சொல்கிறான். ஓ அந்த 5 கொலாய்டு சென்டிமீட்டர் கழிச்சும் நீ இன்னமும் உயிரோடு இருக்க. உன்னுடைய பாடி எதனாலேயோ பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுது அப்படி சொல்லுங்கிறான். உடனே என்னுடைய கிராண்ட்ஃபா உன்னை கிராண்ட்ஃபாவா, அவன் என்கிட்ட தப்பிச்சு போகலான்னு நினச்சான் அந்த முட்டாள். அவன் என்ன பண்ணுறது, ஆனால் அதுக்குள்ளேயே அந்த விஷம்லாம் அவன் தலைக்கு ஏறி அவன் அந்த இடத்துல சேர்த்துட்டான். அண்ட் உன்னை நான் அந்த இடத்துலையே கொல்லான்னு தான் பார்த்தேன், அதுவும் என் காலை இப்படி ஆக்கணும், உன்னை உயிரோடு விட நினச்சேன் என்ன. பட் ஏன்னா நான் என் மைண்டை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா உன்னை மாதிரி அந்த 5 கொலாய்டு சென்டிமீட்டர் கடிச்சும் ஒன்றாகாத உன்னை எப்படி நான் உயிரோடு விட முடியும். நீ என்னுடைய சோதனை எலி, நீ ஒரு லேப் ரேட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சென்டிமீட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே விட்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சென்டிமீட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 கொலாய்டு சென்டிமீட்டர் அளவுக்கு பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஷமாக இல்லைனாலும் இதோடைய விஷமும் ஒரு சக்தி வாய்ந்த விஷம் தான் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே எடுத்து விட்றான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கதறான், இது
இது என் மேல வருது. இத எடுங்க, இத எடுங்க அப்படின்னு கதறான். உண்மையிலேயே உன்னை இங்க கூட்டின்னு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் போல. ஏன்னா உன்ன போல ஒரு ஸ்பீசியஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா 5 கொலார்டு சென்டிபீட்டோட பைட்லேருந்தே நீ தப்பிச்சிருக்கியே! அப்படி சொல்றான். சரி நீ ஆடாம இரு. அந்த பிளாக் சென்டிபீட் கீழ விழுது பாரு. ஏய்! அப்படி சொல்றான். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா கதறான். இது வந்து பாத்தீங்கன்னா என் மேல ஏறுது அப்படி சொல்லி. லிட்டில் பிராட் எவ்வளோ தைரியம் உனக்கு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் தடிய வச்சு ஒரே அடி ஹீரோ கால் மேலயே. ஹீரோ கால் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த எலும்பு அப்படியே நொறுங்குது. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே கத்துறான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த பிளாக் சென்டிபீட்னால அவனுக்கு வலி அவ்வளோ பயங்கரமா இருக்குது. இது வேற இல்லாம இவன் வேற அடிக்கிறான். நான் என்ன சொன்னேன்? உன்னை அமைதியா இருக்க தான் நான் சொன்னேன். இதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அடி குடுத்தா தான் சரி வரும் போல. அப்படி சொல்லினுக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ இரும்பி கண்ணு முழிக்கிறான். ஓ! நீ ஒரு வேளையா கண்ணு முழிச்சிட்டியா? பரவால்ல, பரவால்ல. நேத்து ரொம்ப நடந்து போச்சு. இந்தா. இந்த சூப்ப குடி. இது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிளியரிங் டானிக். இது வந்து ஒரு மெடிசன். குடி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடுக்குறான். ஹீரோ நினைக்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தாச்சே விஷமுறிவுக்கு. இவன் பார்த்தீங்கன்னா இத என்கிட்ட குடுக்குறான். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ குடிச்சுக்கிறான். ஆனா ஏன் இத நீ வந்து என்கிட்ட குடுக்குற? அப்படி கேட்குறான். ஓ! ஏன்னா? ஏன்னா ஏன்னா அப்பத்தானே என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ட கன்டின்யூ பண்ண முடியும். நீ மயக்கமா இருந்தா எப்படி நான் விஷத்த குடுத்து அது உனக்கு எந்த மாரியான பாதிப்பு ஏற்படுத்துது? நீ எப்படி கத்துற அப்படிங்கிறத பார்க்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லத்தனமா சொல்றான். பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஹீரோ கதறான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். ஓ! இந்த சூப்ல நான் பப்பர் ஃபிஷ்ஷோடைய விஷத்தையே கலந்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர கொல்ற அளவுக்கு இருக்கும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படி சொல்றான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனால முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ கதறான். வொண்டர்ஃபுல். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அப்படியே அது தொடர்ந்துட்டே போச்சு. அது வாரங்களா போச்சு, மாசங்களா போச்சு. கிட்டத்தட்ட எத்தன மாசம் போச்சுன்னே தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நரகத்துல அப்படியே மாட்டின்னு தவிக்கிறான். அவனால சுத்தமா அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மைண்ட் கிளீனிங் டானிக்ட்ட குடுக்குறான். மறுபடியும் ஹீரோ கண்ணு முழிச்சோனே பார்த்தீங்கன்னா விஷத்த குடுத்து ஹீரோவுக்கு இதே மாரி பண்றான். ஹீரோவ பார்த்தீங்கன்னா அவன் செம டார்ச்சர் பண்றான். ஹீரோ நெனைக்கிறான். இது நரகம் தான். இல்ல இது நரகத்த விட ஒரு மோசமான ஒண்ணு அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ நெனச்சுன்னு இருக்கிறான். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன் உடம்புல இருக்கிற பாய்சன் அனுப்புனாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு வாட்டி வெளிய வரணும். ஆனா பார்த்தீங்கன்னா, அது அப்படியே மாயமா மறைஞ்சு போகுது. இது ஏன்? இது ஒண்ணுமே புரியலையே! அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுன்னு இருக்கிறான். அந்த வேங்கு. சரி. அது ஏன் நம்மளுக்கு? இந்தா இப்ப நம்போ எக்ஸ்பெரிமெண்ட்ட கன்டின்யூ பண்ணலாம். அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்லருந்து ஒரு ஸ்பைடர் எடுக்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஸ்பாட்டட் ஒண்டர் மேக்கர் ஸ்பைடர். இத வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் இந்த சிச்சுவான் ப்ரொவின்ஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு 5 அனுப்புவாங்க. ஏன்னா, நாங்க அத காசு குடுத்து வாங்குவோம். அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத ஹீரோ மேல விட்டுர்றான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. அடடே! இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்பைடர் ஆச்சே! அப்டி சொல்லி பார்த்தா, அது வந்து ஹீரோவோட கழுத்துல ஒரே கடி. ஹீரோ பார்த்தீங்கன்னா கதர்றான். ஓஹோ! இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு பைட் தான் போல. இப்படி கதறானே! இந்த சவுண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படி சொல்றான். இதோட சேர்த்து இந்த ஹாலுசினேஷன் பர்சனையும் குடுப்போமா? அப்படி சொல்லுங்கிறான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவால சுத்தமா மூச்சு விட முடியல. என்னால மூச்சு விட முடியல. நான் நான் உயிர் வாழணும் அப்படி சொல்லுகிறான். என்ன? நீ உயிர் வாழணுமா? அப்படி சொல்லிட்டு பார்த்தா டப்புன்னு ஹீரோட கழுத்த பிடிக்கிறான். நீ உயிர் வாழணும்னு நினைச்சிருந்தா, அன்னைக்கு என் கால்ல நீ அத குத்தாம இருந்திருக்கணும்டா. அந்த சென்டிமீட்டரோட ஸ்கேல. உன்னால என்ன ஆச்சு தெரியுமா? நான் இந்த ஃப்ரண்ட் லைன்லேருந்து வெளிய வந்துட்டேன். அதுவும் இந்த பாய்சனுடைய மிலிட்ரிலேருந்து. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த தியாகங்கள்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன் தெரியுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா. என்னுடைய கனவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உன்னால தான் போச்சு. இதுக்கு நீ அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, நீ என் கால்ல அத குத்தாம இருந்தா இந்நேரத்துக்கு நீ இந்த கஷ்டம்லாம் பட்டுருப்பியா? அப்படி சொல்லுகிறான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹீரோல மூச்சு விட முடியல. இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் கயித்த போட்டு இருக்கும். ஹீரோல சுத்தவும் முடியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மயங்கிறான். அடச்சே! இவன் வேற செத்துட்டானா? எப்படி? கடுப்பேத்துறான். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அவுத்து எடுத்துன்னு வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5 கொலார் சென்டிமீட்டர் கடிச்சப்பவே பார்த்தீங்கன்னா, உயிரோட இருந்தான். ஜஸ்ட் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாவானா என்ன? அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ செக்கப் பண்ணி அவன வந்து பார்த்தீங்கன்னா, அவன ட்ரீட்மெண்ட் பண்றான். "நீ வந்து இந்த இடத்துலயே சாவன்னு மட்டும் நெனைக்காத. உன்ன வந்து நானு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிரோட வர வச்சு, மறுபடியும் உன்ன எட்டர்னலா உன்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன்." அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, அவன் அவனுடைய இன்டர்னல் எனர்ஜிய யூஸ் பண்ணி ஹீரோ உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, அவன் சுண்டு விரல் மூலமா வெளிய அனுப்பிச்சுட்டான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு விஷம் இப்ப தலைக்கேறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் உனக்கு இத பண்ணதுக்கு நீ எனக்கு எப்பவுமே நன்றி கடனா இருந்திருக்கணும். அப்படி சொல்றான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எவனோ ஒருத்தன் வந்து கூப்பிடுறான். எல்டர் வேங். என்ன விஷயம்டா? அப்படி கேட்குறான். எல்டர் வேங். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள எல்டர்ஸ் மீட்டிங் உங்கள கூப்பிடுறாங்க. இதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறிமலைஸ்லேருந்து இன்ஃபெக்ஷனுக்காக வராங்களாம். உடனே அவன் செம ஷாக் ஆகுறான். "என்ன இந்த முறிமலைஸ்லேருந்து இன்ஃபெக்ஷனுக்காக வராங்களாம்? சரி. நீ போ. நான் வரேன்." இவன், "சரி. நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் மட்டும் நினைக்காத. ஏன்னா, நீ தான் என்னுடைய சூப்பரான ஒரு
டெஸ்ட் ஆப்ஜெக்டே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் டோரை சாத்திட்டு அவன் போயிட்டதுக்கப்புறம் ஹீரோ கண்ணை முடிக்கிறான். இது இது ரொம்ப ரொம்ப நரகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏந்து உட்காடுறான். நான் நான் எப்படி இப்போ இங்கே தப்பிச்சு போகிறது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுக்கிறான். இதோட பற்றி தான் சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே இந்த ஜெனரல் பேக்கரி ஜோயா இந்த முறிமலையன்ஸோட ஒரு ஜென்ரல் அவன் இங்கே வந்தான். ரச்சா எனக்கே இவ்வளோ கடுப்பாக இருக்குன்னா அந்த கிளான் லீடர் அவருக்கு பாவம் சரி காண்டா இருக்கும் போல. சரியான ஆள் தான் அவன். இதுக்கு அவன் நல்லா அவனை போட்டு வச்சு செய்யிட்டான். எவ்வளோ தைரியம் தான் அவன் என்னை போய் ஒரு தகுதியான ஆள் இல்லை சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் வாரியர் இருந்து தூக்கி இருப்பான். இது அவனுக்கு தேவையான ஒரு விஷயந்தான். பார்த்துட்டே இரு நான் இந்த ஜூக்கி அங்கே வச்சு ஒரு கிரேட் பாய்சனை கிரியேட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறதுக்கு போயின்னுக்கிறான். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வாசலில் போய் நின்றுட்டான் அவன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இது உள்ள ஏதோ ஃபிஷ்ஷி ஸ்மெல் வருது, ஏதோ பாய்சன் ஸ்மெல்லாம் வருது, யாரோ உள்ளே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கவனமாக அந்த கதவை திறக்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான சாக்கு. டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து அவன் அட்டாக் பண்ணுது. அவன் ஒரு வழியாக பிடிச்சிட்டான். என்னடா இது பார்க்குறான். என்ன இது ஒரு அயன் வைப்பரா? இது வெளில என்ன பண்ணுது? டப்புன்னு பார்த்தா அவனுக்கு இன்னும் சரியான சாக்கு. பார்த்தீங்கன்னா அவன் கலெக்ட் பண்ணி வச்ச எக்கச்சக்கமான பூச்சிகள் அந்த வெனமஸ் கிரீச்சர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே ஓடிட்டு இருக்கு. உனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறான். அவன் டோருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துன்னு இருக்குது. அடைச்சா எப்படி இதுக்கான வெளியே வந்து ஜுக்கியாங் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அவனால் எப்படி வந்து நடக்க முடிஞ்சுது? எனக்கு சரியான ஷாக்காக இருக்குது. அவனால அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதா அவன் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிங்கிறான். டேய் நீ எங்கடா இருக்கிற? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை சேவ் பண்ணி நான் உனக்கு இவ்வளோ கைட்னஸாக இருந்தால் நீ எனக்கு காட்டுற ரீப்பே இதுதானா? ஒழுங்காக வெளியே வந்துரு அப்படி சொல்லுங்கிறான். அடச்சா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில வெளியே தப்பிச்சு ஓடிந்தானா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரேஸை விட்டு போயிருக்கணும். ஆனால் ஃப்ரண்ட் டோரில் ஒரு ட்ரேஸும் இல்லை அப்படின்னா அவன் உள்ளே தான் இருக்கிறான். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தட்டி ஒரு அடே இங்கே ஒழிச்சிட்டு இருக்கியா வெளியே வாடா அப்படி சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே இல்லவே இல்லை. என்ன இவன் காணவே காணோம். ஓ இது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து மாரி இருக்குது அங்கே பார்க்குறான். இந்த இடம் யூஸ்லெஸ்ஸான பாய்சனையும் ஒரு ட்ராஷையும் தூக்கி போகிற ஒரு பொந்தாச்சு. உனக்கு ஒளிய ஒரு இடமே கிடைக்கலையா? அதுக்குள்ள தப்பிச்சு போக வழியே கிடையாது. யூ ஸ்டூபிட். நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம வா மறுபடியும் போய் நம்ம பழைய மாரி நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமாக சொல்லிட்டு ஹீரோவை மறுபடியும் எடுக்க போகிறான். வெளியே வந்துடுறா கண்ணா, வெளியே வந்துரு. நம்ம மறுபடியும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பித்து கிரேட்டஸ்ட் பாய்சனை கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் திறக்கிறான். அதை திறந்தா பார்த்தீங்கன்னா டப்பால்னு அவன் மூஞ்சில் ஏதோ ஒன்று அடிக்குது. என்ன இது அப்படின்னு பார்க்குறான். என்ன ஒரு பேம்பு ஸ்டிக்கா? இது இங்கே என்ன பண்ணுது? என்ன என்ன இதுலேருந்து பாய்சன் கலந்துருக்கா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சரியான ஷாக்கு. அவன் மண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ஏறுது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் சுருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தத்தை வெளியே துப்புறான். இவன் இவ்வளோ ட்ரிக்கான ஒரு ஆளா? ஆனால் இவனுக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பதறான். இந்த பாய்சன் இது என்னன்னு கூட தெரியலையே, இதுக்கான ஆன்டிடோட் நான் எடுக்கணும் அப்படி சொல்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் சொருகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா மங்களாக இருக்குது கண்ணு. சீக்கிரமா ஆன்டிடோட் எடுக்கணும். இவன் எங்கே போனான் அப்படி சொல்லிட்டு ஹீரோவை தேர்ந்துக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் அந்த பாம்புங்கள்லாம் போட்டு வச்சிருந்த கூட இருந்து ஒரு கை வெளியே வருது. அவனுக்கு சரியான சாக்கு. என்ன கை? அப்படின்னா அவன் ஆமாம் அவன் நினச்சா மாரியே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கூடைக்குள்ளேருந்து தான் வெளியே வரான். அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு கட்சி போட்டுருக்குது. ஆனால் ஏதோ ஒரு முள்ளு குத்தி நிற்கிற மாதிரி அசால்ட்டாக அதை பிடிங்கி தூக்கி போட்டு இவனை பார்க்குறான். அவனுக்கு சரியான சாக்கு. இவன் இவ்வளோ பிரில்லியண்ட்டா? அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நினைக்கிறான். இவன் அது மட்டும் இல்லாமல் என் மேலே யூஸ் பண்ண இந்த பாய்சன் இது வேறு பாய்சனே கிடையாது, இது வேற ஏதோ ஒன்று. இவன் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடைக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கான். எனக்கான ட்ராப்பை செட் பண்ணி வச்சுட்டு அந்த கோடைக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கான். நான் இப்படி போகிறேன், நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு அமைதியாக அவன் மூச்சு கூட தெரியாத அளவுக்கு பார்த்துருந்துக்கிறான். இவன் இவ்வளோ டாக்ஸிக்கான ஒருத்தனாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவன் யூஸ் பண்ண பாய்சன் இது என்ன பாய்சன் கூட தெரியல, இது ஒரு பாய்சனா இல்லைன்னு கூட தெரியல. சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சி அவன் கை காலை வெட்டியாவது அதுக்கான ஆன்டிடோட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சினுக்கிறான். அப்போ வந்து அவன் சரியான சாக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட கையிலேருந்து ரத்தம் வருது. ஒருவேளை இவன் அவனோட ரத்தத்தை யூஸ் பண்ணியிருப்பானோ? இருக்கிறதுல ரொம்ப வேறமாஸ்டான அவனுடைய ரத்தம், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். அவள் தான் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். ஜங்கியாங் இங்கேருந்து போவாத,
ஜாங்கியாங் நீ இங்கேருந்து போனால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீ பே பண்ண வேண்டியிருக்கும், இங்கே இல்லைடா அப்படி சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்து போகிறான். ஹீரோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே வந்துட்டான். ஒரு வழியா நான் நான் அவனை டிஃபீட் பண்ணிட்டேன். எங்களுடைய ஃப்ளவர் வேலி செக்டருடைய எனிமியை நான் டிஃபீட் பண்ணிட்டேன். ஆனால் எல்லாரும் இறந்துட்டாங்க. ஏன் ஏன் இது வந்து ஒரு கனவாகவே இருக்கக்கூடாது? என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா எல்லாரும் இறந்துட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அழுதுனுக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெனம் செட்டில் இருக்கிற 2 பேர் பேசினுக்கிறாங்க. அங்கே ஏதோ சவுண்டு வருது அப்படின்றான். அது வினோத்தன் சொல்கிறான், இல்லை ஏதாவது பீஸ்ட் தான் போயிருக்கோம், யாருக்கு வந்து இந்த பாய்சன் நிறைஞ்ச இந்த இடத்துல வரத்துக்கு தைரியம் இருக்கும் போது அப்படி சொல்லுங்கிறானுங்க. உடனே அவங்க 2 பேர் பேசினுக்கிறாங்க, சீக்கிரமா வா நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கூட்டு இருக்காரு, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிளான் நாளுக்கு அப்படி சொல்கிறான். என்ன ஆமாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாடே, என்னடா உனக்கு இது கூட தெரியாதா, முரிமலைஸோட ஜென்ரல் தான் இங்கே வந்திருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்காரு அப்படி சொல்கிறான். இன்ஸ்பெக்டா ஏன் அப்படின்னு கேட்குறான். அது ஏன்னு தெரில, யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வெனம் செட்டு மேலே புகார் அழிச்சுக்கிறாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோசம் வந்துக்கிறாரு அப்படி சொல்கிறான். உடனே அவன் ஒருவேளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படி சொல்கிறான். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கடாவா, நம்ம சீஃப் எல்லாத்தையும் பார்த்து பாரு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனுங்க பேசினே அங்கேருந்து கிளம்புறானுங்க. ஹீரோ பார்க்குறான், என்ன முரிமலைன்ஸா? ஆமாம், நான் மயக்கமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் சொன்னான், எல்டர் மீட்டிங் இருக்குது, முரிமலைஸ்லேருந்து இன்ஸ்பெக்டர் கோசம் வந்துருக்காங்க அப்படி சொல்லி. அப்படின்னா எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, இந்த முரிமலைன்ஸில் இருக்கிற அந்த ஒரு ஜென்ரல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லதுக்கோசம் போராடுவான் அப்படி சொல்லி. நான் அவன்கிட்ட போய் சொன்னேன்னா இந்த ஃப்ளவர் வேலிஸ் இருக்குது, இது முழுசாக அழிஞ்சு சொன்னேன்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்கும், இந்த வெனம் செட்டை ஒரு வழி அழிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ மைண்ட் நினச்சிக்கணும். சரி இதுதான் எனக்கு சரியான சான்ஸ், நம்ம இப்போவே இங்கேயே போயிட்டு அங்கிட்ட சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணி இவனாக காட்டுறாங்க முரிமலைஸோட ஜென்ரல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இவன் தான் இருக்கிறான், இந்த வெனம் செக்டர் லீடர். மாஸ்டர் என்னாச்சு, நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு கோல் டைமில் வெளியே நிற்கிறீங்க, வாங்க உள்ளே வாங்க அப்படி சொல்கிறான். உடனே அவன் பார்க்குறான், இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரிமலைஸோட ஜென்ரல். இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.